மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ராசிக்கு வந்துட்டார், மீன ராசிக்கு வந்துட்டார். அதே போல் ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாரு? 12ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். இதுவே பெரிய மாற்றம். எல்லாருமே 7.5 ஜென்ம சனி இது ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராகு, 6ஆம் இடத்துக்கு கேது. இந்த இயக்கம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு நன்மையாக இருக்க போது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரே ஒரு மீனராசிக்காரங்களை பற்றி உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்ட நபர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் மனசுக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு பயணித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கற்பனை ஆற்றல் உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவங்க கற்பனை ஆற்றலை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதாவது பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் மகாலட்சுமி வந்துட்டான்னு தான் சொல்லணும். மீனராசி பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் ஐக்கியமாக இருக்காங்க. மீனராசி பெண்ணை ஒரு நபர் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு வலிமை உண்டு. அதே போல் மீனராசியில் உள்ள ஆண்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நபராக இருப்பாங்க. பாடம்னா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க. ஒரு தவறு என்ன, சரி என்ன, எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆற்றலை நீங்கள் இயல்பாகவே சிறப்பாக கற்றுக் கொடுக்கறதுல உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது. ஆனால் என்ன, உங்களை புரிஞ்சுக்கொள்ள இங்கே யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. தேவையை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு தேவையில்லை போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செயல்பாடு தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக நடந்திருக்கும். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க திருமணம் சம்மந்தப்பட்ட உறவில் பட்ட பாடு பெரும்பாடு. ரொம்ப போராடிட்டீங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டீங்க. கணவர் புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி காலில் விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டீங்க. மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிட்டீங்க. நோ சான்ஸ். ஏமாற்றம் தான்.